ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. 168வது வசனம் பக்ராவுடைய. மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றில் தூய்மையான அனுமதிக்கப்பட்ட பொருட்களை புசியுங்கள், மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் ஆவான். இதில் அல்லாஹ் என்ன சொல்றான், முதல்ல உணவை வந்து தூய்மையா சாப்பிடுங்க. உணவு வந்து தூய்மையா இருக்கணும். தூய்மைன்னா என்ன, சுத்தமா இருக்கணும். நல்லா காய்கறி சோப்பு போட்டு கழுவி சாப்பிடணும். உழைச்சி சம்பாதிக்கிற காசா இருக்கணும், ஹலாலானதா இருக்கணும். என்ன இந்த உணவு வந்து சுத்தமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே அழுக்கில் இருந்தும் தூய்மையா இருக்கணும், பாவத்திலிருந்தும் அந்த உணவு எப்படிதான் இருக்கணும், தூய்மையா இருக்கணும். அப்ப அந்த பாவமான உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது. இந்த பாவமான உணவுகள் அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய வரும். அது வந்து லிஸ்ட் வந்து அது வந்து 6வது அத்தியாயத்தில் எல்லாம் லிஸ்ட் போடுவோம், பாவமான உணவுகள் எது எது அப்படின்ட்டு. அப்போ உதாரணத்துக்கு அதுல அவங்க அண்ணாமல வரும், அது அந்த உணவுகளுடைய பட்டியல் வரும். அவங்க இந்த ஹஜ் ரிலேட்டடா தானே பார்த்துட்டு இருக்கோம். கிப்லா, ஹஜ், சஃபா மருவா, அது ரிலேட்டடா பேசிட்டு வருது குர்ஆன். அப்போ அங்க இருக்கக்கூடிய மூட பழக்கங்கள், அங்க உணவுல என்ன மாதிரியான ஹராமான விஷயங்கள் இருந்தது, அங்க பலியிடுதல், அதுல எல்லாம் எந்த மாதிரி அவங்க வரம்பு மீறிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதுல அல்லாஹ் வந்து அதுல ஹராமாக்குற. முதல்ல தூய்மையான உணவு சாப்பிடுங்க, அனுமதிக்கப்பட்ட பொருளை புசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். உதாரணத்துக்கு அவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, சாமிக்குன்னு ஒரு ஒட்டகம் விட்டுருவாங்க. சாமி ஒட்டகம்னு குர்பானிக்குன்னு கொண்டாந்து அந்த ஒட்டகம் வச்சிருவாங்க. இப்போ அந்த ஒட்டகத்திலையும் நிறைய வெரைட்டி இருக்கும். காபாவுக்கு நேர்ச்சை பண்ணப்பட்ட ஒட்டகம் தனியா இருக்கும், லாத் உஸாவுக்கு நேர்ச்சை பண்ணப்பட்ட ஒட்டகம்னு தனியா இருக்கும். அங்கே சிலைகள் இருந்துச்சு இல்ல, இந்த சிலைகளுக்கு ஒட்டகம் தனித்தனியா இருக்கும். பஹீரான்னு ஒரு சிலை இருக்கும், அதுக்கு நேர்ச்சை பண்ணி விட்டுருவாங்க. அப்ப இது மாதிரி இருக்கும். இப்போ குர்பானிக்குன்னு விட்டுருவாங்க. அப்ப அந்த குர்பானி ஒட்டகம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த ஒட்டகம் வந்து எங்க வேணாலும் போய் மேயும். அது அடுத்தவனுடைய காய்கறி தோட்டத்தில் கூட போய் மேயும். அதை விரட்டக்கூடாது, ஏன்னா அது சாமி ஒட்டகம். அது வந்து அந்த ஒட்டகத்துக்கு வந்து விரட்டக்கூடாது, அது சாப்பிடுது. அது சாப்பிட்டுச்சுன்னா வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அது மாதிரி எல்லாம் வந்து மூட பழக்கங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க நிறைய இன்னும் வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா, சில விலங்குகளுடைய, சில உயிரினங்களுடைய அந்த குடல் சாப்பிடக்கூடாது, சில வந்து ஆண்கள் வந்து ஈரல் சாப்பிடக்கூடாது, அந்த பெண்கள் வந்து ஈரல் சாப்பிடக்கூடாது, கிட்னி சாப்பிடக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மூட பழக்கங்கள் வச்சிருந்தான். இப்போ அல்லாஹ் என்ன பண்றான், டோட்டலா நான் சொல்ற விஷயங்கள் மட்டும்தான் நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க, மீதி எல்லாமே நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றோம். இப்போ இதே மாதிரி அன்னைக்கு வந்து இவங்க வந்து வழிகட்டில் வந்து இவங்க நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. இப்போ இது எல்லாத்துக்குமே அல்லாஹ் என்ன சொல்றான், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தானுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம பீச்சில் நடந்து போனோம்னா காலடி தடம் விழுவும், அச்சு விழுவும். அப்போ ஷைத்தானுடைய காலடி தளத்தை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஷைத்தான் எந்த வழியா நடந்து போனா அந்த வழியா நடந்து போகாதீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, மீனிங் என்னன்னா ஷைத்தானை ஃபாலோ பண்ணாதீங்க, ஷைத்தான் என்ன செஞ்சானோ அது மாதிரி நீங்க செய்யாதீங்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மூட பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே என்னது, ஷைத்தானுடையது. இப்போ இன்னைக்கு நம்மாட்கள் இருக்குல்ல, நம்மள்கிட்ட நிறைய புனிதமாக்கி வச்சிருக்கிறோம்ல. இன்னைக்கு நம்மால கொண்டு போய் தர்காக்கு போயிட்டு வந்து தபருக்கு கொடுப்போம், லட்டு தர்கான்னு இருக்கும். அந்த தர்கால தபருக்கு என்ன கொடுப்பாங்க, லட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொரு தர்கா ஒவ்வொன்று இருக்கும். அஜ்மீர் தர்கா போனீங்கன்னா அங்க ஒரு ட்ரெண்ட் இருக்கும். இப்ப திருப்பதியில வந்து லட்டு கொடுக்குறாங்களா, பழனி போனா என்ன தராங்க, பஞ்சாமிர்தம். பழனியில பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வேற வேற ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொன்று இருக்கு, புரியுதா? ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வடபழனி ஒரு வடைக்குன்னு ஒரு கோயில் இருக்கு, அங்க போனா வடை கொடுப்பாங்க. முறுக்குன்னு ஒரு இது இருக்கு, அங்க போனா முறுக்கு கொடுப்பாங்க. இப்போ இது மாதிரி வந்து அது எல்லாமே என்னது, புனித பொருள். இப்போ ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வருவாரு,
முஸ்லீம் இல்லாதவர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுப்பாரு, பிரசாதம் வாங்கிக்கோங்க அப்படிமா. அந்த பிரசாதம் சில கோயில்ல பொங்கல் கொடுக்குறாங்களா, மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறாங்களா, அது எல்லாமே என்னது புனித பொருட்கள், பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்ப அந்த புனித பொருளை வந்து அவ்வளவு பயபக்தியா சாப்பிடுவாங்க. இப்ப இதெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா ஷைத்தானுடைய இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இந்த புனித பொருட்கள், புனிதம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். புனிதம்னா என்ன? வாட் இஸ் புனிதம்? ஸ்பெஷல் விசல் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் சொன்னா இது புனிதம்னா அன்னிலிருந்து அது புனிதம். புரியுதா? இப்ப அல்லாஹ்வுடைய சீல் இருக்கணும், அல்லாஹ்வுடைய லேபிள் இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வுடைய அந்த அங்கீகாரம் இருந்ததுன்னா அது என்ன ஆயிரும்? புனிதம் ஆயிரும். எல்லா மஸ்ஜிதும் புனிதம் தான், ஆனா காபத்துல்லா புனிதம். அப்ப புனிதம் அப்படின்னா அவ்வளவுதான். அந்த மஸ்ஜிதுக்குன்னு ஸ்பெஷல் ரூல்ஸ் ஜெனரேட் ஆயிரும். அந்த மஸ்ஜித் மாதிரி வேற எந்த மஸ்ஜிதா அல்லாஹ் பார்த்து நம்ம லோக்கல் முஹல்லா பள்ளி வாசலை செலக்ட் பண்ணி இதுதான் தவாஃபுக்கு, இதுதான் தவாஃப் செய்யணும், இங்கதான் நீங்க குர்பானி கொடுக்கணும்னா காபத்துல்லா டம்மி ஆயிரும், இது புனிதம் ஆயிரும். புரியுதா? அப்போ அல்லாஹ் வந்து முடிவு பண்ணுவான் எது புனிதம் எது புனிதம் இல்லைன்ட்டு. அப்ப இங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அல்ல அப்படின்னா, இந்த புனிதம் புனிதம் இல்ல அப்படிங்கிற அந்த அதிகாரம் எனது, அதை நீங்க முடிவு பண்ணக்கூடாது. புரியுதா? ஜம்சம் புனிதம்னா ஜம்சம் மட்டும்தான் புனிதம். அங்க போயிட்டு மக்கால கிடைக்கிற பேர்ச்சம்பழம் புனிதம், அங்க கிடைக்கிற ஆட்டுக்கறி புனிதம் அப்படின்னு சொல்லிட்டு நீயா பட்டுக்கு ஆட் பண்ணக்கூடாது. எல்லாம் எவ்வளவு புனிதமாக்கணும் அவ்வளவுதான் புனிதம். அதனாலதான் இப்ராஹிம் உமர்லியானு வந்து காபத்துல்லா தவாப் பண்ணும்போது அஜ்ருல்லா சொத்து போய் முத்தம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு கல்லு தான், உனக்கு வந்து நான் மரியாதை கொடுத்து இதை நான் முத்தம் கொடுக்கல, ரசூலா இப்படி முத்தம் கொடுக்கறத பார்த்தேன், என்னுடைய தலைவர் முத்தம் கொடுத்தாங்க அதனால நான் முத்தம் கொடுக்கேன். நம்மளும் என்ன பண்ணுவோம், ரசூலா முத்தம் கொடுத்தாங்களா முத்தம் கொடுக்கணும், போய் மண்டையை தேய்க்கிறது, அதுல இருந்து இப்படிங்கிறது அதை இப்படிங்கிறது, பிடிச்சா அது வந்து பிளேட்ல சுரண்டி எடுக்கிறது, எல்லா வேலையும் வந்து பண்ணுவாங்க. இப்போ இதுல மொத்தம் விஷயம் என்ன அப்படின்னா, சைத்தானுடைய இந்த ஃபார்முலா என்னது? சைத்தானுடைய ஃபார்முலா எது? சில விஷயங்களை மனிதர்களா சேர்ந்து புனிதப்படுத்துவது. இப்ப இது மாதிரி இங்க இருக்குது. இப்ப தர்காவுடைய ஒரு போட்டோ இருக்கு, இப்ப அது என்னது? புனிதம். அது கீழே போடுவானா? இவனா வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிருவான், ஒரு தொகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சிருவான், ஒரு செக்கடா இருக்கும். அது வந்து அது புனிதமாயிரும். அது புனிதமாயிருமா? தாயத்தை ஒண்ணு போடுவான், கட்டிக்குவான் கழுத்துல, அது என்ன சொல்லுவான்? புனிதம். அது புனிதமாயிருமா? இப்ப இது வந்து நம்ம நினைக்கிறோம் என்ன, இதெல்லாம் இதுல என்ன இருக்கு, இதுல என்ன அவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது ஏன் அல்லாஹ் தடுக்கிறான் அப்படின்னா, அது சைக்காலஜி. நம்ம அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருந்து இன்னொருத்தன் கண்ட்ரோல்ல நம்ம போயிருவோம். புரியுதா? புனிதம்னு சொல்றது இவன் சொன்னாலும் கேட்போம், இவன் சொன்னாலும் கேட்போம். அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன மரியாதை? புரியுதா? அப்ப புனிதம்னு எவன் சொன்னாலும் நம்ம கேட்க கூடாது. அதுக்கு பேர் என்ன? அல்லாஹ் சொல்ற புனிதத்தை ஃபாலோ பண்ணா அதுக்கு பேரு ஈமானு. அல்லாஹ் அல்லாதவர்கள் சொன்ன விஷயங்களை புனிதம்னு ஃபாலோ பண்ணா அதுக்கு பேர் என்ன? அது வந்து மூட நம்பிக்கை, அது வந்து ஷிர்க், அது ஷைத்தானுடைய அடிச்சோடு. புரியுதா? அப்போ எதையெல்லாம் இவங்க புனிதப்படுத்துறாங்களோ அந்த புனிதத்தை நாம என்ன பண்ண சொல்றோம்? அல்லாஹ் மீறுங்கிறான். அப்ப அதுக்கு போய் நாம போய் லட்டு எடுத்து நம்ம வந்து மீறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு எடுத்து உடைச்சு அப்படி பண்ணோம்னா கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? டின்னு கட்டி கொண்டு போய் ஜெயில யூஏபி ஆக்ட் போட்டு ஒரு வருஷத்துக்கு பெயில் கிடைக்காத மாதிரி போட்டு விட்டுருவாங்க. அந்த கிறுக்குத்தனம் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம மதத்துல நமக்கு எங்க அது உரிமை இருக்கு? நம்ம இஸ்லாமியரா இருக்கிறோம், நம்ம இஸ்லாத்துக்குள்ள மட்டும்தான் நமக்கு தட்டி கேட்கிற அனுமதி இருக்கு. புரியுதா? அப்போ இஸ்லாத்துல அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் புனிதப்படுத்தாத விஷயங்களை முஸ்லிம்கள் புனிதம்னு நினைச்சாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியும்? கேள்வி எழுப்ப முடியும், எழுப்பணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். ஏன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எடுத்து அல்லாதவர்களை கொடுத்தாங்க. அது வந்து இப்படி எல்லாம் உருவாக்க சொல்லி மனசுல போட்டது யாருன்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷைத்தான் சொல்லி இருக்கான். அதனால இவங்க இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது டீடைலா அந்த இடத்துல வரும்போது அவங்க என்னென்ன கிறுக்குத்தனம் பண்ணாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இன்னைக்கு நம்மாட்களுடைய கிறுக்குத்தனமும் என்ன இருக்கு? ரொம்ப அதிகமா இருக்கு. நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன். அவன் வந்து ஒரு எதிரி. அப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சைத்தான் வந்து நம்ம கிட்ட இப்படி சொல்வானான்ட்டு? அப்படிலாம் இல்ல. அல்லாஹ் அல்லாத ஒரு புனிதமான புனிதமாக்காத ஒரு விஷயத்த யாராவது நம்ம கிட்ட கொண்டு வந்து புனிதம்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கும், அவன் தான் சைத்தான்ட்டு. புரியுதா? அந்த சைத்தான் நம்ம அப்பாவா இருக்கலாம், அந்த சைத்தான் நம்ம அம்மாவா இருக்கலாம், அந்த சைத்தான் நம்ம பெத்த குழந்தையா இருக்கலாம், நம்ம அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், உங்க குழந்தைகளிலும் உங்க மனைவியரிலும் ஷைத்தான்கள் உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. புரியுதா? அவங்க அல்லாஹ் விட்டு உங்களை திசை திருப்புவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? புனிதம் இல்ல, அல்லாஹ் தான் புனிதப்படுத்தினான்னு தெரியும், ஆனா மனைவி ஆசையா கொண்டாந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க நான் தர்காவுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க இது வந்து சாப்பிடுங்க. இப்ப என்ன ஆயிடுவான்? மனைவி மேல இருக்கிற முகப்பத்துல அது புனிதம். அது மனைவி மனசு கஷ்டப்படக்கூடாது, எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாது, அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாது. இதுதான் அல்லாஹ் முதல்ல போன வசனத்துல நம்ம போன தடவை படிச்சோம்ல, போன கிளாஸ்ல என்ன சொன்னோம்? எல்லா விருப்பத்தை விட அல்லாஹ் தான் பெரிய விருப்பமா இருக்கும். மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒருத்தரை நம்ம மதிக்கிறதா அது யாரு? அல்லாஹ்வுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது. அல்லாஹ் நம்மளை நினைச்சு என்னடா இப்படி பண்றீங்களாடா அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அப்ப நம்முடைய முகப்பத்து, நம்ம மரியாதை, நம்ம யாரும் நோகடிக்க கூடாது. இது எல்லாமே அல்லாவுக்கு தான் முதல் கொடுக்கணும். அப்போ அதுல அல்லாவுக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயம் எதுன்னா, இது மாதிரி மனுஷனா நம்ம இருந்துட்டு அல்லாஹ் அல்லாதவர் புனித விஷயங்களை புனிதமா நம்ம நினைக்கிறது. இப்ப நீங்க தர்காவுக்கு போனோம்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட புனிதம் இருக்கும். இங்க அல்லாஹ் வந்து சஃபா மர்வா புனிதமாக்கணும்னா அங்க ஏதோ ஒரு இடத்த வச்சு அதை புனிதம்னு சொல்லுவாங்க.
இங்க அல்லாஹ் ஜம்சம் தண்ணி புனிதமாக்குவானா, அங்க தர்கா போனீங்கன்னா அங்க ஒரு புனித தண்ணி வச்சிருப்பாங்க. இங்க அல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வத புனிதமாக்குனானா அந்த இடத்துல போனீங்கன்னா அங்க ஏதோ ஒரு கல்ல காமிச்சு அது புனிதம்பாங்க. இங்க அல்லாஹ் வந்து மகாம இப்ராஹிம் நபியுடைய காலடி தடத்தை புனிதமாக்குனானா இந்த இடத்துல வேற ஏதோ ஆக்கி வச்சிருப்பாங்க. கேட்டா என்னம்பாங்க, இப்ராஹிம் நபி காலடி தடத்தை நம்ம இது பண்ண தானே செய்யறோம், இப்ராஹிம் நபியோட காலடி தடம் மட்டும் தானே வச்சிருக்காங்களா, எல்லா நபிமார்களும் வச்சிட்டானா? அதை அல்லாஹ் டிசைட் பண்ணுவான் யாருக்கு மரியாதை கொடு, எந்த நபிக்கு கண்ணியத்தை கொடுக்கணும்னு அல்லாஹ். இப்ராஹிம் நபிக்கு அவன் முடிவு பண்ணா, அவரை உயர்த்தணும்னா, மனித குலத்துக்கு தலைவராக்குனா, அதனால அவர் கொண்டு வந்து வச்சிருக்கான். புரியுதா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ் ஏற்படுத்தின எதுவுமே நமக்கு எது கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது. அப்ப மூட நம்பிக்கை இல்லாததுன்னு எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் சொல்லாம இவங்களா ஐடியா பண்ணாங்களா? அப்ப இந்த தர்காக்கள் இதெல்லாம் என்ன 200 வருஷம் 100 வருஷம் தான் இவங்களுடைய வரலாறு. அதுக்கு முன்னாடி கிடையாது. ரசூல்லா காலத்துல இப்படி ஒரு தர்கா இருந்ததே கிடையாது. இப்படி ஒரு தர்கா அவங்க கட்டினதும் உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் இப்லீஸ் சைத்தான் வந்து எதிரி, பகிரங்கமான எதிரிங்கிறான். அப்போ சைத்தானை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? இந்த புனிதம் இல்லாத விஷயங்களை கொண்டாந்து நம்ம மேல யாரு திணிக்க வராங்களோ அவங்க தான் சைத்தான்கள். அவங்க நமக்கு எவ்வளவு ரிலேஷனா இருந்தாலும் அவங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும், மைண்ட்ல வச்சுக்கணும். இவங்க சைத்தானுடைய அந்த இதை கொண்டாந்து காட்டுறாங்க, அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். எடுத்தோன்னு சைத்தானு போட்டு காரி துப்பிய அடிச்சு துரட்டி கூட அறியாமையில அவங்க செய்யறாங்க. அவங்க கிட்ட மறுபடியும் எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறமும் நம்மள ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணிடணும், வேண்டாம் உன் வழி தனி என் வழி தனி, ஆளை விடு, இனிமே இந்த விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவுந்துக்கணும். அதே மாதிரி சைத்தானுடைய அடிச்சுவடுன்னு நல்லா சொல்றான்ல, சைத்தானுடைய பழக்க வழக்கங்கள் ஏகப்பட்டது குர்ஆன் பேசுது. அது எல்லாமே சைத்தானுடைய அடிச்சோடு தான். உதாரணத்துக்கு சைத்தானுடைய அடிச்சோடு என்ன, ஆதம் நபியை பார்த்து என்ன சொன்னா, உன்னை விட நான் பெரியவன்னு சொன்னான். இது சைத்தானுடைய அடிச்சோடு. அப்போ நீ கருப்பா இருந்தீங்கன்னா, நீ வெள்ளையா இருந்தீங்கன்னா, கருப்பா இருக்கிறவனை பார்த்து உன்னை விட நான் பெட்டர்னு பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா என்னது, சைத்தானுடைய அடிச்சோடு. நீ குண்டா இருந்தீங்கன்னா, ஒல்லியா இருக்கிறவன் வந்து குண்டா இருக்கிறவனை கிண்டல் பண்ணக்கூடாது. பண்ண என்ன, சைத்தானுடைய அடிச்சோடு. அப்புறம் உனக்கு திக்குவா இருக்கு, இன்னொருத்தனுக்கு திக்குவா இருக்குன்னா நீ நல்லா பேசுறீங்கன்னா நீ என்ன பண்ணக்கூடாது, இது என்னது, சைத்தானுடைய அடிச்சோடு. புரியுதா? உன்னை விட நான் மேலானவன். இப்ப நீ படிப்போம், நீ ஃபெயில் ஆயிட்டா, நீ பொறுத்த பாஸ் ஆயிட்டான், இப்ப என்ன பண்றது, உன்னை விட நான் ஹைரும் மின்கும். அவன் சைத்தான் சொன்னது என்ன, இவனை விட நான் சிறந்தவன். சிறந்தவன் அல்லாஹ் தான் முடிவு பண்ணும். அல்லாஹ் என்ன சொல்றான், தக்வாவுடையவர்கள் தான் சிறந்தவர்கள். தக்வா எங்க இருக்கு, மனசுல இருக்கு. யாருக்கு தெரியும், அல்லாஹ் தான் தெரியும். இப்ப நான் நல்லவனா நீங்க நல்லவங்களான்னு யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். உண்மையில நான் வேஷம் கூட போடுறதா இருக்கலாம். மக்கள் என்ன, ஓ இவன் பயங்கரமான ஆளுப்பா, இவன் பேசி இவ்வளவு பேர் கேட்கறாங்கப்பா, இவன் இத்தனை பேருக்கு நல்ல விஷயம் சொல்லி தரான்பா. இங்க இல்ல, இங்க தக்வா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது, மத்தவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், அல்லாஹ் தெரியும். நான் கூட என்ன நினைப்பேன், எனக்கு தெரியும் நான் எவ்வளவு, எனக்கு உண்மையிலே அல்லாஹ் நேசிக்கிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஆனா நான் நடிப்பேன்ல, நான் மறைச்சுக்குவேன்ல, பயங்கரமான வேஷம் போட்டுக்குவேன்ல. அப்படி இருக்கும்போது அப்போ தக்வா வச்சுதான் ஆள் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியும். அது அல்லாஹ் மட்டும் தான் சொல்ல முடியும். அப்ப அபூபக்கர் அல்லாஹ் சொல்லிட்டான் இவர் பெரிய ஆளுன்ட்டு. ஏன், அவர் தக்வாவுக்கு சர்டிபிகேட் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த சில பேருடைய தக்வாவுக்கு சர்டிபிகேட் இருக்கு. ரசூலுல்லாஹ் என்னைக்கு மவுத் ஆயிட்டாங்களோ அன்னிலிருந்து அல்லாஹ்வுடைய செய்திகள் நமக்கு வர்றது நின்றுச்சு. இனி யாரும் கிளைம் பண்ண முடியாது நான் தான் வந்து தக்வாவில் சிறந்தவன். அப்படி சொன்னானா அவன் யாரு, சைத்தான். சைத்தானுடைய அடிச்சோடு. அப்ப சைத்தானுடைய அடிச்சோடுனா பெருமை அடிக்கிறது, பொறாமை கொள்வது. எனக்கு கிடைக்காத கிலாஃபத்து ஆதமுக்கு கிடைச்சிருச்சே, பொறாமை அடிச்சானா? அப்ப அதுவும் என்ன, எப்ப பொறாமப்படுறது என்ன வந்துடும், சைத்தானுடைய அடிச்சு. சரி ஒருத்தன் ஸ்டாண்ட் பண்றான், புரியுதா, நான் சொன்னல பெருமை அடிக்கூடாது, ஒருத்தன் பெருமை அடிக்கிறான், நாம அவனை பார்த்து பொறாம பண்றது. ஆஹா இவனை மாதிரி நம்மகிட்ட இல்லையே, இவனை மாதிரி பைக் நம்மகிட்ட இல்லையே, இவன் ஐபோன் வச்சிருக்கான் நம்மகிட்ட இல்லையே, இவன் கலரா இருக்கான் நம்மகிட்ட இல்லையே, இவன் முடி அழகா இருக்கு, இவன் இது அழகா இருக்கு, இவங்க அப்பா பெரிய பணக்காரன், இவனுக்கு வந்து ஊட்டியில ஒரு பங்களா இருக்கு, இவனுக்கு வந்து 4 கார் இருக்கு, இவன்கிட்ட சூப்பர் பைக் இருக்கு. இப்படி பொறாமப்படுறது இது என்ன, சைத்தானுடைய அடிச்சோடு. அடுத்தது என்ன, அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு மாறு செய்வது. இப்லீஸ் அதான பண்ணா, சஜா செய்ய சொன்னா அல்லாஹ் செய்யல. இப்ப இதுவும் என்ன, சைத்தானுடைய வெரைட்டிஸ், ஒர்க்கிங் ஸ்டைல், பேட்டர்ன். அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது. அப்ப இதெல்லாம் சைத்தானுடைய அடிச்சோடுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அவன் பாவத்தையும் மானக்கேடான செயல்களையும் செய்யுமாறு தான் உங்களை ஏவுகிறான். அவன் சைத்தான் எப்படிப்பட்டவன், பாவம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொல்றான். மானக்கேடான காரியங்கள், மானக்கேடான காரியம் என்ன, விபச்சாரம், அசிங்கமான காரியம், அருவருப்பான காரியம். புரியுதா? இப்ப நீ என்ன பண்ண, ஆஜு பார்த்து என்ன சொல்ற, அது நல்ல வார்த்தையா, யாரு சொல்லி நீ பேசுன, ஷைத்தான் தூண்டி விடும். அல்லாஹ் தான் சொல்றான், அவன் ஏவுகிறான். எங்க இருந்துட்டு ஏவறான், வெளியே இருந்துட்டு ஏவறான், உள்ள இருந்துட்டும் ஏவன். ஷைத்தானுடைய ஸ்டைல் அது. ஷைத்தான் நம்ம மனசுல இது பண்ண முடியும். ஷைத்தான் யார்கிட்ட ஏவ முடியும், இருக்கிற ஆள்ல எவன் நமக்கு செட் ஆவான்னு தெரியுதோ அவங்கிட்ட தான் சொல்லுவோம். அப்ப ஷைத்தான் உன்னை லைக் பண்றான். ஏன், புரியுதா? ஷைத்தான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கான். இவன் செட் ஆக மாட்டான், அவன் செட் ஆக மாட்டான், அவன் நம்மாளு, இவன் கிட்ட வா, அவங்கிட்ட ஒர்க் அவுட் பண்ணுவோம். அப்ப இது வந்து நமக்கு தெரிஞ்சிடணும். இது வந்து நமக்கு வந்து பிளஸ் கிடையாது, மைனஸ். நீ மறைச்சிட்டு தான் நினைக்கிற, பேசணும் உனக்கும் தெரியும், கேட்ட இன்னொரு ஆளுக்கும் தெரியும், 2 பேரையும் மலக்குகள் எழுதுனாங்க. என்ன, அல்லாவும் பார்த்துட்டு இருந்தான். இத்தனை நடக்கும் போதும் தப்பிக்கலாங்கிற ஒரு எண்ணமும் உனக்கு அவன் கொடுக்கறான். அப்படின்னா தொடர்ச்சியா விடாப்பிடியா பேசுன்னு அவன் கம்பல் பண்றானா, அவன் என்ன அர்த்தம்? அதே மாதிரி நைட்டு தூங்குறோம், காலையில சுபு தொழுகைக்கு ரசூல்லா வந்து எந்திரிக்காம இருக்கும்போது ரசூல்லா என்ன சொல்றாங்க, பாங்கு சத்தம் கேட்டு ஒருத்தன் எந்திரிக்கிறா அப்படின்னா ஷைத்தான் அவனுடைய காதுல ஒண்ணு கடிக்கிறான். ஷைத்தான் அவனுடைய காதுல ஒண்ணு கடிக்கிறான். எத்தனை வாட்டி எழுப்புறோம் சுபு தொழுகைக்கு?
அப்படின்னா என்ன அர்த்தம்? சைத்தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கான். அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, வி லவ் சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள சைத்தானை வணங்குறாங்களா, அது மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டா போகும். இதெல்லாம் சைத்தான் நம்மளை செலக்ட் பண்ணிக்கான்னு அர்த்தம். புரியுதா? அதே ஒரு கட்டம் வரும்போது தொடர்ச்சியா நம்ம ஈமானோட அந்த பாதையில டிராவல் பண்ணும்போது சைத்தான் நம்மள என்ன பண்ணுவான், இவன் செட் ஆக மாட்டான்னு கிளம்பி போயிடும், இவன் கிட்ட ஒர்க் பண்றது வேஸ்ட், இவன் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அதுக்கு நம்ம அதான் சொல்றோம், அதுக்கு நமக்கு பிடிக்காத விஷயங்கள், நமக்கு மனசுக்கு பிடிக்காத அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், தொடர்ச்சியா செய்யணும். எந்த விஷயம் நம்ம கஷ்டமா இருக்கோ அதில் தான் அதிகமா செய்யணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவன் சைத்தான் எப்படிப்பட்டவன்னா பாவத்தையும் மானக்கேடான செயல்களையும் செய்யுமாறுதான் உங்களுக்கு ஏவுகிறான். நல்ல விஷயம்லாம் அவன் சொல்லி தர மாட்டான், அவன் சொல்றதெல்லாம் என்ன சொல்லி தருவான், இப்படி போட்டு சத்தாயிங்கம்மா, இன்னும் நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி சொல்லுமாறு உங்களை அவன் ஏவுகிறான். அவன் என்ன பண்ணுவான், அல்லாஹ் சொன்னதா அடிச்சு விடுவான், இதுவும் நல்லதுதாங்க, இதுவும் செய்யுங்க அப்படிமா. தர்கா விஷயமா இருக்கட்டும், இந்த மூட பழக்க வழக்கங்கள் இருக்கு பேர், இப்படி செஞ்சு தப்பிச்சிடலாம், அப்படி செஞ்சு தப்பிச்சிடலாம், இந்த அமல் நம்மளை காப்பாத்திரும், இந்த துவா நம்மளை காப்பாத்திரும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள் முஸ்லீம்கள் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. அது எல்லாமே யாரு, ஷைத்தானு அல்லாஹ்வுடைய பேர்ல எழுதி விடும். நல்ல விஷயம் தான் பண்ணுங்கம்மா. அப்ப நீ என்ன பண்ணுவ, நல்ல விஷயம் நினைச்சிட்டு ஃபாலோ பண்ணி நாசமா போவ. அல்லாஹ் இறக்கி அருளிய வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், இல்லை எங்கள் தந்தையர் பாட்டனார் எந்த வழியை பின்பற்றியதாக கண்டோமோ அதனையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று மறுமொழி கூறுகின்றார்கள். அப்படியானால் அவர்களின் தந்தையும் பாட்டனாரும் எதையும் சிந்தித்து உணராதவர்களாக இருந்தும் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா இவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள்? ஏண்டா அல்லாஹ்வுடைய வேதத்துல இருக்கிற ஒரு விஷயத்த செய்யுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விஷயத்த செய்யுங்க அப்படின்னா அதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்க, அதை செய்யுங்கன்னு எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் எங்க அப்பா எங்க தாத்தா நாங்க 10 வருஷம் 50 வருஷமா தர்காவுக்கு போயிட்டு இருக்கோங்க, எங்க அப்பாவை என்னை கூட்டு போவார், எங்க அப்பாவை எங்க தாத்தா கூட்டு போவார், நாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதே சிலைகளும் அதே தான். சிலையை கும்பிட்றோம், போய் கேளு, ஏன் இந்த சிலையை கும்பிடுறீங்க, அவன் எதையுமே ஒரே பதில் இதுதான் சொல்லுவான். என்ன சொல்லுவான், எங்க அப்பா போனாருங்க, எங்க தாத்தா போனாருங்க, அது அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் உங்க தந்தையும் பாட்டனாரும் எதையும் சிந்தித்து உணராதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா, அவங்களுக்கு தான் அறிவு இல்லாம அது என்னன்னு பார்க்காம செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப அல்லாஹ் மனுஷன் நம்மளை படைச்சது இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஃபாலோ பண்ணி இது பண்ணும். அதே மாதிரி கேட்டா என்னம்பா, அது ஒரு டாவு தான். எது, அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னு, அப்பா சொல்றாங்க கத்திரிக்காய் பிடிக்காது சாப்பிட சொல்லி, அப்பா சொன்னா சாப்பிடுவானா? சரிதா, சும்மா ஏமாத்துறது. நம்ம ஆக்சுவலா நம்ம எல்லாம் யாரும் திருடன், நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சோ அதான் செய்வோம். அது சாக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அவரு சொல்லிட்டாருங்க, எங்க வீட்டுக்காரர் கம்பல் பண்ணிட்டாரு, வீட்டுக்காரர் கம்பல் பண்ணி உங்களை ஏதாவது செய்ய வச்சிட முடியுமா? எங்க வீட்டுக்காரர் சத்தாய்க்கிறாரு சொன்னா கேட்க மாட்டீங்க. தெரியும் எதுல நீங்க நின்று சண்டை போடுவீங்க, எதுல உங்க வீட்டுக்காரர் ஒத்த கால தலை மேல ஏறி நின்னாலும் விடவே மாட்டீங்கன்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை வருது, எவ்வளவு அப்பா சொன்னா கேட்கவே மாட்டான்னு எவ்வளவு விஷயம் இருக்கு. புரியுதா? இந்த கலர் சட்டா வேணானா வேணாம் தூக்கி போட்டு வருவோம், அது எனக்கு பிடிக்கல இல்லைங்க அப்படிமா. இந்த மாதிரி முடியல மொட்டை அடிச்சு மொட்டை அடிச்சு வருவியா? ஸ்கூல்ல கிண்டல் பண்ணுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி போய் தலையை காட்டுவேன், நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன், டயலாக் அடிச்சு தாம் தூம்னு குதிப்பான். கேட்டா ஏதோ அவங்க அப்பா வாழ்க்கையில உங்க அப்பா சொன்னதுதான் எல்லாமே ஃபாலோ பண்ண மாதிரி. ஆன்மீக விஷயம் எது, இந்த மாதிரியான இபாதத் சார்ந்த விஷயங்கள்ல வரும்போது என்ன சொல்லுவான், அப்பா சொன்னாங்க தாத்தா சொன்னாங்க. அப்ப ஒரு முஸ்லீமுடைய வாயில இது மட்டும் வரவே கூடாது. ஏன்பா தொழுவுறீங்க, எங்க அப்பா தொழுதாருங்க, எங்க தாத்தா தொழுதாருங்க. ஏன்டா ரம்ஜான் மாசம் நோன்பு வைக்கிறீங்க, எங்க அப்பா வச்சாருங்க, எங்க தாத்தா வச்சாருங்க. அப்படி இருக்கவே கூடாது. இது அல்லாஹ்க்கே பிடிக்காது. இஸ்லாமுடைய எந்த ஒரு போதனையும் நம்ம ஃபாலோ பண்ணாலும் அதை பத்தி அறிவு நமக்கு இருக்கும். இது இன்னைக்கு நம்ம இதை சாதாரணமா பேசுறோம், ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சு செய்யணும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் எந்த வேதமும் எந்த ஒரு மதத்திலையும் இப்படி கேள்வி கேட்க சொல்லி நமக்கு இதே இருக்காது. இன்னைக்கு என்ன சொல்ற, மற்ற மதங்கள்ல எதிர்த்து கேள்வி கேட்காதீங்க, இஷ்டம்னா செய்யுங்க, கஷ்டம்னா போயிருங்க. அது என்னங்க இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மதத்துக்குள்ள இருக்கிறதே சில பேர் நாத்திகர்கள்லாம் போறான். அவன் கேள்வி கேட்கறான், கேள்வி கேட்கும்போது என்ன, எங்க மதத்தை விட்டு வெளியே போயிட்டில்ல, நீ எதுக்கு எங்க மதத்தை பத்தி கேள்வி கேட்கற, நீ கேட்க கூடாது, நாங்க செய்யறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு செய்யறோம். அதை அவன் விளக்க முடியல அவங்களால. ஆனா குரான் நம்ம ஆதாரபூர்வமா செய்யறோம் அப்படிங்கிறது நம்ம குரான். நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம், சிம்பிள், நம்மளை படைச்சவன் அல்ல, அவனுக்கு நமக்கு உத்தரவு போடுவதற்கு உரிமை இருக்கு, அவன் உத்தரவு போடுறான், அவன் உத்தரவு நான் ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூல்ல உத்தரவு போடுறாங்களே இந்த கலர் ட்ரெஸ் போட்டு வரணும்ட்டு, விரும்பி தானே கட்டு போடுறோம். அப்ப யாரு மத்த எத்தனையோ பேரோட உத்தரவுகள் நம்ம ஃபாலோ பண்றோம்ல, அப்ப அவங்களுக்கு உரிமை இருந்ததுன்னா உத்தரவு போட்டா உத்தரவு போற உரிமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நம்ம கட்டுப்போறோம். அது மாதிரி அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூல் சொல்ற ரசூலுக்கு மட்டும்தான் உத்தரவு அதிகாரம் இருக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு, வேற யாருக்குமே இல்லை. அது நம்ம அப்பாவா இருந்தாலும் சரி, தாத்தாவா இருந்தாலும் சரி. இதெல்லாம் எவ்வளவு பெரிய புரட்சிகரமான வசனம் இது. நம்ம இன்னும் நீங்க பெரியவங்க ஆகும்போது நாளைக்கு நீங்க வேற ஒரு சிந்தனை கொண்ட ஒரு ஆட்களோட நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது இந்த ஆயத்துடைய வெயிட்லாம் என்னன்னு தெரியும். இது ரொம்ப டீப்பா திங்க் பண்ணவங்க, பெரிய பெரிய அந்த மனித வரலாற்றை ஸ்டடி பண்றவங்க, மனிதர்களுடைய அந்த கலாச்சாரத்துடைய அந்த டோட்டல் இதுவே கணக்கு போடுறவங்க, அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளவு வெயிட்னு. இது ஒரு மதம் எப்பயுமே இப்படி பேசவே பேசாது. மதம் என்ன தெரியுமா பேசுவோம், நம்பு நம்பு நம்புன்ட்டே இருக்கும். குருட்டு நம்பிக்கையை தான் அது வலியுறுத்திட்டே இருக்கும். இங்க குருட்டு நம்பிக்கை உடைக்குது, எல்லாத்தையும் கேள்வி கேள்வி, இது யாரா அவனுக்கு சொன்னா,
இதை யாரும் உனக்கு சொன்னா கேளு அப்படிங்கிறான்ல. சும்மா அவங்க அப்பாவே சொன்னாலும் தாத்தாவே சொன்னாலும், ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அப்பாவை தான் நம்புவோம். ஏன் நமக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அவர் செய்யறாரு, நமக்காக உழைக்கிறாரு, நமக்கு சாப்பாடு போடுறாரு, நம்ம நல்லது எதுன்னு பார்த்து பார்த்து கத்துக் கொடுக்குறாரு. ஆனா அவரே ஏமாந்து இருப்பாரு எந்த விஷயத்துல, ஆன்மீக விஷயத்துல. ஏன் இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்கிட்ட இருந்து வர்றது மட்டும் தான் நாலேஜ், மனிதர்கள்ட்ட இருந்து இந்த நாலேஜ் வராது. சோ அதனால வேதத்துடைய பின்னணி இருக்கான்னு பார்க்கணும். அல்லாஹ் இறக்கிய வேதத்தை பின்பற்றுங்கள் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப வேதம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப வேதத்தை பார்க்காததுனால என்ன ஆயிரும், மனித குலம் ரிவர்ஸ், அது வந்து மூட பழக்கத்துல போயிடும். இறைநெறியை பின்பற்ற மறுப்பவர்களின் உவமையானது. அப்படி வேதத்திலிருந்து பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சில பேர் பார்க்க மாட்டேங்கிறான். அவங்களுடைய உதாரணம் எப்படிப்பட்டதுன்னா அல்லாஹ் சொல்றான், கால்நடைகளை போன்றது. இவங்க எவிடன்ஸ் இருக்கான்னு பாடுறான்னு சொன்னா கூட அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, ஏதோ ஊர்ல போறாங்க 2 நாள் ஜாலியா இருந்தோமா, நேரா போனோமா, நீங்க அன்னைக்கு போனா அந்த இடத்துல பார்க்கணும், அவ்வளவு சூப்பரா இருக்கு. எங்க திருவிழா வந்திருக்கீங்களா, தூரி எல்லாம் போட்டு அப்படி போட்டு பட்டாசு அடிச்சு சும்மா நைட் எல்லாம் அப்படியே என்ன இது. இப்ப நாய் வந்து 4 பிஸ்கட் போடுற இடத்துல 5 பிஸ்கட் போட்டுன்னா குதிக்கும், ஆகா 5வது பிஸ்கட் நீ வந்துருச்சு. இதுக்கும் வித்தியாசம் இல்லைங்க. நல்ல கால்நடைகளை போன்றது. டெய்லி பழைய சோறு போட்டு இருக்கிற நாய்க்கு ஒரு நாள் கறியை போட்டுரு, ஆஹா ஆகா முதலாளி 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 அப்படின்னு. அப்போ இதுதான் எல்லாம் சொல்றோம், இது வந்து கால்நடைகளை போன்றது. அறிவில்ல, சும்மா ஜாலியா இருந்தா போதுமா? அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஜாலியாரு ஜாலியாரு ஜாலியாரு, லைஃப் எப்படி இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஜாலியா இருக்கணும், ஜாலியா அப்படியே ஆடிட்டே போய் நரத்துல ஒழுங்கு நாசமா போயிடும். நல்லா சொல்றோம். சப்தமிடும் இடையனின் கூப்பாட்டையும் அழைப்பொலியையும் தவிர அவை வேறு எதையும் கேட்பதில்லை. இந்த கால்நடைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த ஆட்டுடைய இடையன் இருக்கான்ல, இந்த ஆட்டை ஓட்டிட்டு போறான்ல மேய்க்கிறவன், அவன் வந்து சத்தம் போடுவான். அவன் அழைப்பொலியின், அவனுடைய கூப்பாடு அழைப்பொலி, அவன் கூப்பிடுவான் டோர் அப்படின்னா நவரும், ஏங்க வா அப்படின்னா வரும், தவிர வேறு எதையும் கேட்பதில்லை. அவர்கள் செவிடர்களாக ஊமையர்களாக குருடர்களாக இருக்கிறார்கள், எனவே எதனையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். விலங்குகள் என்ன, அதே இதுல அந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அவங்க ஓனருக்கு மட்டும்தான் கட்டுப்படும். நீ வந்து ஒரு வீட்டுக்கு போற நாய் இருக்கு, குலைச்சிட்டே இருக்கும், நீ சும்மாருன்னு அது காலில் விழுந்து கதறினாலும் அது சும்மா குலைக்கிறது நிறுத்தாது. உள்ள இருந்து ஒரு சவுண்டு, டாமி சும்மாரு அப்படின்னா போதும், ஆஃப் ஆகி நின்னுக்கும். புரியுதா? அப்ப என்ன அர்த்தம், அதை கண்ட்ரோல் பண்ணதான் ஒருத்தர் இருப்பான், அவனு பேச்சு கேட்கும். அதே தான் இன்னைக்கு மனிதர்களும். புரியுதா? அவன் அஜரத்து சொன்னா கேட்பான். அந்த அவங்க அப்பா பாட்டா இருப்பாங்கல்ல, அவன் சொல்லுவான் தர்காவுக்கு போறது தப்புங்க, குரான்ல பாருங்க இப்படிலாம் இருக்குங்க. நீ என்ன சொன்னாலும் குரானாவது ஹதீஸாவது அதெல்லாம் ஒன்னும் எடுக்கூடாது. புரியுதா? அவங்க அதில் சொல்லுவாங்க, எல்லாம் அப்படிதாங்க சொல்லுவாங்க, நான் சொல்றேன்ல வா போலாம் அப்படின்னா போதும், அப்படியே கிளம்பி போயிடும். அப்ப என்ன அர்த்தம், டாமி பின்னாடியே போயிடும். அப்ப இது மனித டாமி. அல்ல சொல்றேன், இவங்க கால்நடைகளை போன்றவர்கள் சிந்திக்க மாட்டாங்க, வேதத்தை பார்க்க மாட்டாங்க. அப்ப இது எதுக்கு வச்சிருக்கோம்? சரி, எல்லாம் அவங்க அஜரத்தை ஃபாலோ பண்ணா குரான் இதுக்கப்புறம். புரியுதா? அப்போ அல்லாஹ் அதான் சொல்றான். அப்ப சொல்றான், எதனையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். அப்போ விலங்குகளுடைய 2வது தன்மை என்ன அப்படின்னா, ரொம்ப டீப்பாலாம் சிந்திக்க மாட்டாங்க. டாமி அப்படின்னா சும்மா இருக்கணும்னு அர்த்தம், அவ்வளவுதான். புரியுதா? 2 கமாண்ட் 3 கமாண்ட் தான் அவங்களுக்கு. நாய்கிட்ட உட்காந்து வந்த கதை போன கதையெல்லாம் பேசுவானா, அவ்வளவு எல்லாம் பேச மாட்டான். மனசு விட்டு 2 பேரும் நாங்க ஒரு 1/2 மணி நேரம் பேச போறோம், 2 பேச்சு தான். கம், சிட்டு, கோ, ஸ்லீப், இவ்வளவுதான். அப்ப அதே தான் அவங்களுக்கும் கமெண்ட். வானா வருவாங்க, போனா போவாங்க. புரியுதா? இன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்துருவாங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷன் இல்லைன்னா வரமாட்டாங்க. எதையுமே பெருசா இது பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பெருசா திங்க் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டருக்கே கட்டுப்படுவாங்க. இந்த 2 குணம் இருக்கக்கூடாது. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களாக இருந்தால், இப்ப அல்லாஹ் ஒரு சேலஞ்சு நமக்கு வைக்கிறான்.